இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே, இது கத்திரிக்காய் வறுவலான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் கத்திரிக்காய் பொடி வறுவலை செஞ்சு பாருங்கள். இதில் பூண்டெல்லாம் இடித்து பொடியெல்லாம் வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கோம். அதனால் இதோட டேஸ்ட்டு வேறு லெவல் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கத்திரிக்காய் வறுவல் செய்ய கடாய் எடுத்தாச்சு. ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன். இது நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று அரிஞ்சிருக்க போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினோன்னு இப்போ தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி ஒன்று அரிஞ்சிருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கத்திரிக்காவை நல்லா இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பல்லு பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதங்க விடலாம். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பொடி அரைக்க போகிறோம். அந்த பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. தனியா 1/2 ஸ்பூன், சோம்பு, சீரகம், மிளகு எல்லாம் 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வறுக்க போகிறோம். இது ஒரு சின்ன பேன் வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா போட்டுக்கிட்டு இதை வறுத்து பொடி பண்ணி நம்ம இந்த கத்திரிக்காய் போட போகிறோம். இந்த பொடி கத்திரிக்காய்னும் போது சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இது நல்லா வறுபடட்டும். இது நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதை தூள் பண்ணி எடுத்து வந்துடலாம். நம்ம பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பொடி இது மேலே போட்டுடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் பொடி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த கத்திரிக்காய் பொடி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இது தொட்டுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு செம டேஸ்ட்டாக இருக்கும். இதை கத்திரிக்காய்ன்னு சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த கத்திரிக்காய் பொடி வறுவலை நீங்கள் இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அவங்க செம்ம. நம்ம கத்திரிக்காய் வறுவல் பொடி வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கடைசியாக நம்ம இதை இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கும்போது சூப்பராக இருக்கும். இது கத்திரிக்காய் வறுவலா அப்படின்னு கேட்பாங்க. இது யாராலையுமே இதை கண்டுபிடிக்க முடியாது கத்திரிக்காய் பொடி வறுவல்ன்ட்டு. இப்போ நம்ம கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இறக்கும் போது இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்குனோன்னா நம்மளோட கத்திரிக்காய் பொடி வறுவல் ரெடி ஆகிடும். செம அட்டகாசமாக இருக்கும். இது தொட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சாதத்தோடு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும்போது இதை கத்திரிக்காவான்னு கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். நம்ம பூண்டு இடித்து போட்டு பொடியெல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் இதை கத்திரிக்காய்னாலே சொன்னால் இதில் பூண்டு இடித்து போட்டு பொடியெல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம். இதில் பூண்டு இடித்து போட்டு பொடியெல்லாம் பொடி பண்ணி அரைச்சி போட்டிருக்கோம். ஸோ அதனால் கத்திரிக்காய்ன்னு சொன்னாலே யாராலையும் நம்ப முடியாது. அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த கத்திரிக்காய் பொடி வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கத்திரிக்காய் பொடி வறுவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. வெறும் இந்த கத்திரிக்காய் வறுவல் மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் சாதம் வச்சுட்டு இதை பிசைஞ்சு சாப்பிடலாம், தொட்டு சாப்பிட்றலாம், இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.